T20 உலக கோப்பையில் பாகிஸ்தான் அணி வெளியேறியதால் மூன்றாவது அணியாக நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறக்கூடிய அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்காவை நியூசிலாந்து எதிர்கொள்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். ஏற்கனவே 2 அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டன. தற்போது மூன்றாவது அணியாக நியூசிலாந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? 2026 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஹோஸ்டிங் கண்ட்ரியான இலங்கை ஏற்கனவே நாக் அவுட் முறையில வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று இரண்டாவது குரூப்ல இருக்கக்கூடிய இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடையிலான முக்கியமான போட்டி நடைபெற்றது. இதுல இலங்கை வெற்றி பெற்று பாகிஸ்தான் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ரன் ரேட் விகிதத்துல மூன்றாவது அணியாக நியூசிலாந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே குரூப் ஏ போட்டிகள்ல அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகும் அணி எது என்பதற்கான போட்டி நாளை நடைபெற இருக்கிறது. நாளை இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடையிலான போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக 4 அணிகள் மோதக்கூடிய அரையிறுதி போட்டிகள் நடைபெற இருக்கிறது. பாகிஸ்தான் இந்தியாவில் விளையாட மாட்டோம் என தெரிவித்ததன் அடிப்படையில பாகிஸ்தானுடைய ஆட்டங்கள் அனைத்தும் இலங்கைக்கு மாற்றப்பட்டது. தற்போது பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக ஆட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது நாக் அவுட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியாவில் அரையிறுதி போட்டிகளும் இறுதிப் போட்டியும் நடைபெறுவது உறுதியாக இருக்கிறது. மும்பை மற்றும் கொல்கத்தால தலா ஒரு அரையிறுதி போட்டியும், அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல இறுதிப் போட்டியும் நடைபெற இருக்கிறது. திட்டமிட்டபடி ஏற்கனவே வெளியான அட்டவணையின்படி மார்ச் 8ஆம் தேதி அந்த இறுதிப் போட்டிகள் நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இந்தியா அரையிறுதியில முன்னேற மேற்கிந்திய தீவுகளை, அதுவும் பலம் வாய்ந்த மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்த வேண்டியது இருக்கிறது. தயாராக பயிற்சி ஆட்டங்கள்ல வலைப்பயிற்சிகள்ல இந்திய அணியினர் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில 4வது அணியாக இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறுமா என்ற எதிர்பார்ப்பு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே உயர்ந்திருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.